உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பிரச்சனை நடந்துருச்சு. அது எல்லாத்தையும் சரி பண்ணுங்கிறதுக்காகத்தான் நாம ரெண்டு குடும்பமும் ஒண்ணானோம். ஆனா அத நீ இன்னும் பெருசாக்குற நோக்கத்தோடவே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இப்படி ஒரு நோக்கம் உனக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேசவே வந்திருக்க மாட்டேமா. இந்த விஷயத்த நீ மட்டும் பண்ணாம வேற யாராவது பண்ணியிருந்தா அவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். உன்னை என் பொண்ணு மாதிரி இல்ல பார்த்தம்மா. உன் மேல அதான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ எங்கிட்ட ஒரு மாதிரியும் உள்ளுக்குள்ள வேற மாதிரியும். அப்ப எங்க எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கல்ல? இல்ல மாமா, அப்படிலாம் இல்ல மாமா. என் புள்ள மேல தப்பு இருந்தா நானே அவனை தூக்கி உள்ள போட்டிருப்பேன். ஆனா அவன் திட்டம் போட்டு செய்யல. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கே நான் அவனை எவ்வளவு தண்டிச்சிருக்கேன்னு நீ கண்ணு முன்னாடியே பாத்திருக்க. இதுக்கப்புறம் உன் மனசு ஆறலன்னா தப்பு எங்க மேல இல்லம்மா, உன் மேலத்தான் இருக்கு. உன் அண்ணன் இறந்ததுக்கு நான் திரும்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க, அவனை உன் காலில் விழுந்து விடனாலும் மன்னிப்பு கேட்க சொல்றேன். பாருமா, ஆனா நீ ஏதோ ஒரு இடத்துல மனசு இறங்கி வந்து அவனை மன்னிக்கணுமா. இப்படி காலத்துக்கும் வன்மத்தோட வாழக்கூடாது. அது உனக்கும் நல்லதில்ல, உன்னை சுத்தி இருக்கிற இந்த குடும்பத்துக்கும் நல்லதில்லை. தப்பு செய்யறவன மன்னிக்கிறது தான் மனுஷ குணம். மன்னிக்கவே மாட்டேன், தண்டிச்சே ஆகணுங்கிறது நல்ல குணம் இல்லம்மா. ஒரு பொண்ணா அது உனக்கு இருக்க கூடாதுமா. தயவு செஞ்சு முதல்ல நீ இதுல இருந்து வெளியே வரப்பாரு. அவனை மன்னிக்க முயற்சி பண்ணுமா. இப்ப நீ செஞ்ச தப்ப நான் விட்டுறேன். நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனா இனிமே நீ ஏதாவது இந்த மாதிரி செஞ்சேன்னா துளி கூட நான் இறக்கப்பட மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.